இன்னைக்கு நான் இந்த விஸ்கை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய சூப்பரான ப்ரௌனி தான் செய்ய போகிறேன். அதுவும் லாவா ப்ரௌனி. இதுக்கு வந்து நான் வந்து 8 இன்ச்சு டின் எடுத்துருக்கிறேன். நான் செய்கிற ப்ரௌனியோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட 3/4 கிலோ வரும். 3/4 கிலோ கூட தான் வரும். ஏன்னா லாவாவுக்கு வந்து சாக்லேட் ஆட் பண்ணுறதுனால வந்து அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட தான் இருக்கும். இதுக்கு கப் மெஷர்மெண்ட்டுக்கு 1/2 கப் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நம்ம இந்த டின்னை வந்து நம்ம வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். 3/4 கிலோ ப்ரௌனி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 3 முட்டை தேவைப்படும். அதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்கிடுறேன். அது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை மூடிக்கு எடுத்துக்கிடுறேன், இல்லைனா அரை டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி அதை லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இது கூட அரை கப் சுகரு, ஒயிட் சுகரும் அரை கப் ப்ரௌன் சுகரும் மிக்சியில் கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். 100 கிராம் பட்டரும் 200 கிராம் சாக்லேட்டையும் நான் நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நல்லா மெல்ட் பண்ணி அதை கொஞ்சமாக ஆற விட்டு லைட் ஹீட் இருக்கும்போது அதை இந்த மிக்சிங் கூட ஆட் பண்ணி அதையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நீங்கள் நல்லா பீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது கூட வந்து அரை கப்புக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதோட மெஷர்மெண்ட் என்ன வரும்னா கிட்டத்தட்ட 80 கிராம் வரும். 80 to 90 கிராம் வரைக்கும் இந்த மைதா மாவோட வெயிட் வரும். ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வந்து நான் வந்து டின்னுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம மெயினாக வந்து இந்த லாவா ப்ரௌனிக்கான சாக்லேட்டை வந்து ஆட் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம வந்து சாக்லேட் தான் ஆட் பண்ணுவோம். காம்பவுண்ட் ஆட் பண்ணக்கூடாது. காம்பவுண்ட் ஆட் பண்ணால் உங்களுக்கு மெல்ட் ஆகி கிடைக்காது. நான் வந்து இது டபுள் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மில்க்கு, இன்னொன்று வந்து டார்க்கு. இது வந்து என்ன பிராண்டுனா வேன் ஹவுண்டானோ. அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் வந்து நான் மாடல் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கிறேன். எப்போவுமே காம்பவுண்டை விட சாக்லேட் வந்து ப்ரைஸ் நல்லா அதிகமாகவே தான் இருக்கும். அதனால தான் இந்த லாவா ப்ரௌனி வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகவே இருக்கும் நம்ம வெளியே வாங்கும்போது. இது வந்து நீங்கள் காம்பவுண்ட் இந்த இடத்துல ஆட் பண்ணிங்கன்னா அது மெல்ட் ஆகாது, அப்படி கல் மாதிரி தான் இருக்கும். இதை சாக்லேட் ஆட் பண்ணுறதுனால தான் இது மெல்ட் ஆகி கிடைக்கும். நிறைய இடங்களில் வந்து காம்பவுண்ட் ஆட் பண்ணால் மெல்ட் ஆகணும்பாங்க, நான் அப்படிலாம் ஆகாது. இதுக்கு வந்து நீங்கள் சாக்லேட் தான் ஆட் பண்ணணும். நான் வந்து டார்க் வந்து மாடல் பிராண்டும், மில்க் வந்து வேன் ஹண்ட்ரட் பிராண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன். லாவா ப்ரௌனி பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து 180 டிகிரி செல்சியஸ் 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஓடிஜியில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெர்ஃபெக்டான ப்ரௌனி கிடைக்கும். இதில் வந்து சாக்லேட் உங்களுக்கு நல்லா மெல்ட்டாக இருக்கும். நான் கட் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் வந்து இதை நான் 4 பீஸாக வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு டின்னை பொறுத்து நீங்கள் பீஸையும் வந்து உங்களுக்கு ஏற்றப்ப நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌனியில் உள்ள அந்த மெல்ட்டிங் சாக்லேட் வந்து எனக்கு 1 டேக்கு வந்து அப்படியே இருந்தது, நல்லா மெல்ட் ஆகியே இருந்தது. சாப்பிடும்போது நல்ல சாக்லேட்டியாக நல்ல இதாக இருக்கும். ஆனால் ரொம்ப சாக்லேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் ஓடிஜியில் செஞ்சு பாருங்கள்.